Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஈவன் உங்களுக்கு சீட்ஸோட வேணும்னாலுமே நீங்கள் அப்படியே கட் பண்ணி இந்த சிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா வெண்டைக்காவையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அது வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.